ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஸ்பைகன் செல்ஃபி ஸ்டிக். இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ், கீழேருந்து நிற்க வச்சு எடுக்கிற மாதிரி 1.6 மீட்டர் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள செல்ஃபி ஸ்டிக் வித் ட்ரைபாடு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோனா 1900. இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா S560W. இதிலே பார்த்திங்கன்னா என்னென்னா 360 ரொட்டேஷன் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ட்ரைபாட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா மவுண்ட்டு கூட இதிலே வந்துடுது. எப்படி இருக்குங்கிறத அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தேங்க்யூ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 360 ரொட்டேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் வச்சு லாக் பண்ணிக்கிற மாதிரி உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா, இது ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இது வந்து பேட்ரி வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. இது பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் அதிலே வந்து லாக் மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஹனிகோம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா கொஞ்சம் ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிற்கணுங்கிறதுக்காக. பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹைட்டு வந்து ரொம்ப லென்த்து வந்து அதிகமாக இருக்கும். 1.6 மீட்டர் போட்டிருக்காங்க. அவ்வளோதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி மாட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் போய் உள்ளே வந்து நல்லா ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காகனா இதில் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து கேமரா மவுண்ட்டுக்காக இங்கே வந்து அந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மவுண்ட் இன்னொரு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ட்ரைபாடு ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காகனா நம்ம லாங் டிஸ்டன்ஸில் ஸ்மார்ட் ஃபோனை வந்து அங்கே வச்சுட்டு நம்ம இந்த ரிமோட் மூலியமாக நம்ம வந்து கேமரா பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை எப்படி வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பேர் பண்ணுறது, அப்புறம் ஒரு பேட்ரி ஒன்று எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காயின் எடுத்துக்கோங்க. காயின்லேருந்து இந்த பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். இந்த ப்ரொடெக்டிவ் பேட்ரி ப்ரொடெக்டிவ் இந்த கவர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதிலே போட்டிருப்பாங்க எப்படி லாக் பண்ணுறது எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறது. அது மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதில் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த ப்ளூடூத்தை வந்து எப்படி பேர் பண்ணுறதுங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 செகண்ட்ஸுக்கு வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா இந்த லைட் வந்து க்ரீன் கலரில் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத்தை ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும் ஸ்பைகன் S560Wன்னுட்டு. அதை வந்து பேர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கனெக்டடுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கேமரா இதை ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட அங்கே பாருங்கள் கேமரா வந்து கிளிக் ஆகுது பாருங்கள். நம்ம லாங் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ட்ரைபாடை வச்சுட்டு இந்த ரிமோட் மூலியமாக கேமராவை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஷார்ட்ஸ் வந்து டைமர் கூட செட் பண்ணி எடுக்கிற மாதிரி கூட ஆப்ஷன்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ரிமோட்டை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறதுனா இதை அப்படி மடக்கி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஸ்டாண்டு வந்து நிற்கிறப்ப ஸ்டடியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மவுண்ட்டும் கேமராவுக்குள்ளதும் கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா வச்சோம்னா ஸ்டடியாக இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரைபாட் ஸ்டாண்டோட ஹைட்டு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட மேக்ஸிமம் ஹைட்டு 1.6 மீட்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஆடாமல் ஸ்டடியாக இருக்குது. அவங்க வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஃபோனை வந்து கேமராவை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.